வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ அன்சிதா வந்து அடுத்து ஒரு பெரிய ஷோவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பிக் பாஸ்க்கு அப்புறம் அவங்க எல்லா விஜய் டிவியில் உள்ள எல்லா ஷோலையுமே பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வராங்க. ஸோ அடுத்து வந்து குக் வித் கோமாளி வந்து இந்த மாதம் எண்டில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த்லேருந்து அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து அன்சிதா வந்து கோமாளியாக போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி சௌந்தர்யாவும் குக் வித் கோமாளியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 பேர் பிக் பாஸில் இருந்து குக்கா வராங்க அப்படிங்கிற ஒரு நியூஸும் வந்திருக்கு. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ அன்சிதா வராங்க அப்படின்னா உடனே விஷால் வந்து குக் வித் கோமாளிக்கு வந்தால் செமையாக இருக்கும் அப்படின்னு வந்து எல்லாருக்குமே ஒரு ஆர்வமாக இருக்கும். ஆனால் ஆல்ரெடி வந்து விஷால் வந்து குக்கா வந்து வந்துட்டார். ஸோ அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ எனிவே அன்சிதா அண்டு நம்ம சௌந்தர்யா அவங்களுடைய காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அன்சிதா வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. கடற்கரையெல்லாம் போயிட்டு ஸோ அவங்க ஃப்ரெண்டோட பர்த்டேலாம் பார்ட்டிலாம் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணி ஒரே ஜாலியாக இருக்காங்க. ஸோ குக் வித் கோமாளியில் வந்தால் இன்னும் நல்லா ஃபன்னாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம், வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.